العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இப்புலகை படைத்தாளுகின்ற ஏகவல்ல இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த மார்க்கத்தை இந்த பூமியில் எடுத்துரைப்பதற்காக வேண்டி வந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எம்மை படைத்து நாமெல்லாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இறைவன் கூறிய பிரகாரம் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இன்று தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழப்படக்கூடிய சுன்னாக்களை பற்றி ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய வணக்கங்களுள் மிகச் சிறந்த வணக்கங்களுள் ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை ஆக்கியிருக்கின்றான். இந்த தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த உலகத்துக்கு கடமையாக்கினான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாரை வானத்தின் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து இந்த இஸ்ரா மிஅராஜின் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சம்பவம், இந்த மிஅராஜுடைய சம்பவம் எதை எங்களுக்கு உணர்த்துகின்றது என்று சொன்னால், இந்த தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் இதனுடைய மகத்துவத்தை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை ஒவ்வொரு அடியாரிடமிருந்தும் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இந்த தொழுகைகள் கடமையான தொழுகைகள் இப்ப இது அல்லாத பல தொழுகைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவனின் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி காட்டி தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த மிக முக்கியமான தொழுகைகளில் ஒன்றாக இந்த தொழுகை ஐவேளை தொழுகைக்கு பின்னால் தொடப்படக்கூடிய முன்பின் சுன்னாக்கள் காணப்படுகின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக அடியானிடத்திலே விசாரிக்கக்கூடிய அம்சம் என்னவென்று சொன்னால் ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகையை பற்றித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளையிலே முதலாக விசாரிக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமை நாளையிலே அமல்களில் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய அமல் தொழுகையாக இருக்கின்றது என்றால் இந்த தொழுகையுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை இதன் மூலம் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எடுத்து கூறி காட்டுகின்றார்கள், ஃபஇன் ஸலுஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ. இப்படி மறுமை நாளையிலே ஒவ்வொரு அடியானிடம் இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அமல்களுள் முதலாவதாக தொழுகையை விசாரித்து விட்டு இந்த தொழுகை மாத்திரம் அவன் சீராக இதை செய்தவனாக இருந்தால்
அது அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி பெறுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அப்படி எந்த ஒரு அடியான் இந்த தொழுகையிலே பராமுகமாக இருந்து இதை விட்டு விட்டு தொழக்கூடியவனாக இருந்து, அல்லது இந்த தொழுகையில் அவன் அவன் பொடுபோக்கு செய்யக்கூடியவனாக இருந்தான் என்று சொன்னால், அவன் நாளை மறுமை நாளையிலே இப்படி அவனிடத்திலே அமட்களில் முதலாக தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும் பொழுது அவன் அந்த நேரத்திலே கை சேதப்படக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ஹதீஸிலே கூறி காட்டுகின்றார்கள், فقد انتقص من فريضته شيء. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பற்றி அடியானிடத்திலே மறுமை நாளையிலே விசாரிக்கின்ற பொழுது இந்த ஃபர்லான தொழுகைகளில் ஏதாவது ஒரு கோட்டை அவன் விட்டிருந்தால், இந்த ஃபர்லான தொழுகைகளை தொழும் பொழுதே அவன் ஏதாவது அந்த தொழுகையிலே குறைபாடுகளை அவள் செய்திருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே அதாவது கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவன் இந்த உலகத்திலே தொழுத ஃபர்லான தொழுகைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கின்ற பொழுது இவன் அதை அடுத்து ஏதாவது சுன்னத்தான தொழுகைகளை அவன் தொழுதிருக்கின்றானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிப்பான். அப்படி ஏதாவது சுன்னத்தான தொழுகைகளை அவன் தொழுதிருந்தால் அந்த ஃபர்லான தொழுகைகளில் காணப்படக்கூடிய அந்த ஓட்டைகளை, அதனுடைய குறைபாடுகளை இந்த சுன்னத்தான தொழுகைகளை இவன் தொழுததன் காரணமாக இதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நிவர்த்தி செய்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய இந்த செய்தி திர்மிதியிலேயும் அபூதாவுதிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஐவேளை தொழுகைகளை தொழுகின்றோம். ஆனால் மனிதன் என்ற ரீதியில் தொழுகின்ற பொழுது நாங்கள் இந்த தொழுகைகளில் பலவிதமான கோட்டைகளை விடுகின்றோம். தொழுகின்ற பொழுது எங்களுடைய சிந்தனைகள் எங்கேயோ செல்கின்றது. அதே போன்று நாங்கள் தொழுகின்ற பொழுது எங்களை அறியாமலேயே பலவிதமான குறைபாடுகள் எங்களுடைய தொழுகையிலே நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் சுன்னத்தான தொழுகைகளை தொழுந்திருந்தால் தான் இப்படியாப்பட்ட குறைபாடுகள் அதன் மூலமாக அடைக்கப்படும் என்கின்ற அந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த தொழுகை எப்படி முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். இது அல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய இந்த சுன்னாக்களுக்கு இன்னும் பல சிறப்புகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை உம்மு அத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மா மின் அப்தின் முஸ்லிமின் யுஸல்லி லில்லாஹி குல்ல யௌமின் 12 ரக்அத்தன் ததவ்வுஅன் கைர ஃபரீலா இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. எந்த ஒரு அடியான் அதாவது ஒரு நாளையிலே அவன் 12 ரக்காத்துக்களை அவன் தொழுகின்றானோ, பரல் தொழுகை அல்லாமல் சுன்னத்தான 12 ரக்காத்துக்களை எந்த ஒரு அடியான் தொழுகின்றானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி தொழுது வரக்கூடிய அடியானுக்கு மறுமை நாளையிலே அவன் சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெட்டி கொடுக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அதாவது தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழப்படக்கூடிய சுன்னாக்களுள் ஒரு நாளைக்கு ஒரு அடியான் 12 ரக்காத்துக்களை தொடர்ந்து பேணி தொழுது வரக்கூடியவனாக இருந்தால் என்று சொன்னால் அவனுக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டி தருவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு சாதாரண வணக்கம் கிடையாது. அதாவது சிறப்பு கூறப்பட்ட வணக்கங்களுள் மிக முக்கியமான சுன்னாக்களாக, மிக முக்கியமான வணக்கங்களாக தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழப்படக்கூடிய இந்த சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே விளக்கமாக கூறுகின்றார்கள். இந்த 12 ரக்காத்துக்களும் என்ன என்பதை வேறொரு ஹதீஸிலே எங்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். அந்த 12 ரக்காத்துக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது அந்த 12 ரக்காத்துக்கள் என்னவென்றால், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள், அதே போன்று லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள், அப்ப மொத்தமாக 6 ரக்காத்துக்கள். அதே போன்று மஹரிபுக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள், 8 ரக்காத்துக்கள்.
அதே போன்று இஷா தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள் 10 ரக்காத்துக்கள். அதே போன்று சுபஹ் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள். இந்த 12 ரக்காத்துக்கள். இந்த 12 ரக்காத்துக்களை யார் ஒரு நாளையிலே தொடர்ந்து அவர் பேணி தொழுது வரக்கூடியவராக இருந்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடிய பரிசு என்னவென்றால் சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை அவனுக்கு கட்டி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு சாதாரண வழக்கம் கிடையாது. எங்களுடைய இலட்சியமே சுவர்க்கத்தை அடைய வேண்டும். இதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் பாடுபடுகின்றோம். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு வணக்கத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு ஒரு நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்னால் பின்னால் தொழக்கூடிய இந்த சுன்னாக்களுடைய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது பொதுவாக வந்திருக்கக்கூடிய செய்தி. இது அல்லாமல் இதிலே இன்னும் சில சுன்னாக்களுக்கு இந்த 12 ரக்காத்திலே கூட இன்னும் சில, அதாவது ஃபஜ்ருக்கு முன்னால் தொழப்படக்கூடிய சுன்னாக்களுக்கு அதற்கு பிரத்யோகமான நன்மைகள் காணப்படுகின்றன. இது அல்லாமல் இன்னும் முன்னால், அதாவது தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழப்படக்கூடிய சுன்னாக்கள் இருக்கின்றன. இதுக்கும் வேற சிறப்புகள் காணப்படுகின்றன. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சிறப்புகளை நாங்கள் விளங்கிக் கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்திலே நாங்கள் நெருங்குவதற்கு இந்த தொழுகைகள் எங்களுக்கு காரணமாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழுகைகளுள் தனியாக சிறப்பு கூறப்பட்ட இந்த சுன்னாக்கள் இந்த 12 ரக்காத்திலும் கூட சுபஹ் தொழுகையை பற்றி, சுபஹுக்கு முன்னால் தொழப்படக்கூடிய அந்த சுன்னத்து 2 ரக்காத்துக்கள், அதற்கு இன்னும் பல சிறப்புகள் வந்திருக்கின்றன. இதை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. ரக்அத்துல் ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. சுபஹுக்கு முன்னால் தொழப்படக்கூடிய 2 ரக்காத்துக்கள், சுபஹ் தொழுகைக்கு முன்னால் தொழப்படக்கூடிய இந்த 2 ரக்காத்துக்களை, இந்த 2 ரக்காத்துக்கள் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா வஸ்துக்களை விடவும் இது பொறுமதியானது, இது சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே சில பொருட்களை அடைவதற்காக வேண்டி நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், எவ்வளவு ஆசைப்படுகின்றோம். அதே போன்று அதற்காக வேண்டி எங்களுடைய வாழ்நாளின் நேரத்தை நாங்கள் அதிகம் செலவழிக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு 2 ரக்காத்துக்கள் நஃபிலான தொழுகையை யாரெல்லாம் தொழுகின்றார்களோ இந்த 2 ரக்காத்துக்கள் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா பொருட்களை விடவும் அது அவருக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார் என்று சொன்னார். இதனுடைய பெருமதி அல்லாஹ்விடத்திலே எப்படி இருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு சாதாரண வணக்கம் கிடையாது. இது சாதாரண வணக்கம் கிடையாது. இது சுன்னாவான தொழுகை என்று நாங்கள் இதில் பொதுபோக்காக இருந்தோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மறுமை நாளையிலே நாங்கள் மறுமை நாளையிலே கட்டாயம் கை செய்தப்படுவோம் என்கின்ற அந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலேயும் இந்த சுபஹுடைய முதலாவது 2 ரக்காத்துக்களை அவர்கள் விட்டது கிடையாது. அவர்கள் பிரயாணத்திலே இருந்தாலும் சுபஹுடைய இந்த 2 ரக்காத்துக்களை தொழுவார்கள். அதே போன்று அவர்கள் இந்த மதீனாவிலே அவர்கள் இருந்தாலும், அவருடைய வீட்டிலே இருந்தாலும் அவர்கள் இந்த சுபஹுடைய 2 ரக்காத்துக்களை அவர்கள் விடாதவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சுன்னாவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டது கிடையாது. அவர்கள் இந்த சுன்னாவை தொடர்ந்து பேணி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழுகையை தொழுவதாக இருந்தால் எங்களுக்கு பெரிய நேரம், அதாவது இதற்காக வேண்டி செலவழிக்க தேவைப்படாது. 2 ரக்காத்துக்களை தொழுவதற்கு அதிகமான நேரங்கள் தேவைப்படாது. எனவே அன்பார்ந்த
சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சிறப்புகள் வந்திருப்பதனால் இதனை அறிந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த சுன்னாக்கள், இந்த 12 ரக்காத்துக்கள், இந்த 12 ரக்காத்துக்களுள் சுபஹு தொழுகைக்கு இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வந்திருக்கக்கூடிய செய்தியை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். இது அல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். லுஹர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது அதாவது ரவாத்திபான சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுன்னாக்களாக காணப்படுகின்றது. அதாவது இந்த 4 ரக்காத்துக்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துக்களாக உடைத்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த 4 ரக்காத்துக்களை தொழக்கூடிய முறை என்னவென்று சொன்னால், இதை 4 ரக்காத்துக்களாக சேர்த்து தொழுவதல்ல. 4 ரக்காத்துக்கள் லுஹர் தொழுகைக்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். ஆனால் இதை தொழுத முறையை பார்க்கின்ற பொழுதே இந்த சுன்னாவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துக்களாக பிரித்து நிறைவேற்றிருக்கக்கூடிய செய்தியை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். இது அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு பின்னாலும் 2 ரக்காத்துக்கள் தொழுதார்கள். லுஹர் தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராத்திபான சுன்னாவை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியையும் நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மஹ்ரிபு தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள், மஹ்ரிபு தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள், இஷா தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள், இப்படி இந்த 12 ரக்காத்துக்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே பேணி தொழுது வந்தார்கள் என்கின்ற செய்தியை ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னாக்களை அவர்கள் ஏதோ அதாவது ஒரு வேலையின் காரணமாக, ஏதோ ஒரு வேலையின் காரணமாக அவர்களுக்கு தவற விடுமாக இருந்தால் அவர்கள் இந்த சுன்னாவை அதற்கு பின்னால் அவர்கள் கலா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியையும் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த விடயம் எங்களுக்கு எதை உணர்த்துகின்றது சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதோ ஒரு வேலையின் காரணமாக இந்த சுன்னாக்களை நிறைவேற்ற முடியாமல் போகின்ற கட்டத்தில் கூட அதை அவர்கள் கலா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னாக்களை பேணி தொழுது வந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சுன்னாக்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னாக்களை எப்படி தொழுவார்கள் என்று சொன்னார். இதை பள்ளியிலே தொழுவார்கள், வீட்டிலேயா தொழுவார்கள் என்கின்ற பார்க்கின்ற பொழுது, அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழப்படக்கூடிய இந்த சுன்னாக்களை அதிகம் வீட்டிலே தான் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வீட்டிலே தான் அதிகம் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஜ்அலு ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும், அதாவது உங்களுடைய தொழுகைகளை உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். வலா தத்தஹிதுஹா குபூரா, வீடுகளை நீங்கள் கபர்களாக, அதாவது கபர்களாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உணர்த்துகின்றார்கள் என்று சொன்னால், வீட்டை கபராக மாற்ற வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக இருந்தார். ஏனென்றால் கபறுகளிலே தான் தொழுகை நடைபெறுவது கிடையாது, அங்கே தொழ முடியாது. எனவே தான் வீட்டை இது போன்ற ஒரு இடமாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் வீடுகளிலே நீங்கள் அதிகம் தொழுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகமூட்டிய செய்தி இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், சல்லு அய்யுஹன் நாஸ் ஃபீ புயூதிக்கும்,
மக்களே, நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் வீட்டிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். கடமையாக்கப்பட்ட தொழுகையை தவிர ஒரு அடியானுடைய அதாவது தொழுகைகளுள் மிகச்சிறந்த ஒரு அடியார் தொழுவதில் அதாவது மிகச்சிறந்த தொழுகை வீட்டில் தொழக்கூடிய தொழுகை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். எனவே கடமையான தொழுகைகளை பள்ளியிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனைய தொழுகைகளை சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே அதிகம் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதாவது மதீனாவிலே இருந்தார்கள். மதீனாவிலே இந்த மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு ரக்காத் தொழுவதாக இருந்தார். அதனுடைய நன்மையை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனுடைய நன்மை ஏனைய பள்ளிகளிலே தொழக்கூடிய நன்மையை விட 1000 மடங்கு அதாவது 1000 மடங்கு ஒரு ரக்காத் தொழுவதற்கு சிறப்பு காணப்படுகின்றது. அப்படியாக இருந்தால் இந்த பள்ளியை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னத்தான முன்பின் சுன்னத்தான இந்த தொழுகைகளை வீட்டிலே தொழுவதாக இருந்தால் அன்பார்ந்த சகோதரர்களே, இது எந்த அளவு அதாவது இது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பள்ளியை விட்டுவிட்டு இந்த தொழுகையை வீட்டிலே தொழுவதற்கு எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார் என்று சொன்னார். எனவே வீட்டில் தொழக்கூடிய இந்த தொழுகை வீட்டிலே தொழுவது தான் மிக சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த அம்சமாக நாங்கள் சுமாராக ஒரு நாளைக்கு இந்த 12 ரக்காத்துக்களை மாத்திரம் நாங்கள் தொழுது வந்தால் கூட இந்த 12 ரக்காத்துக்களை நாங்கள் தொழுது வந்தால் ஒரு வருடத்தை நாங்கள் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒரு வருடத்திலே 365 நாட்கள் காணப்படுகின்றன. ஒரு வருடத்திலே 4380 ரக்காத்துக்களை எங்களுக்கு தொழ முடியும். ஒரு வருடத்திலே இந்த முன்பின் சுன்னாக்களை நாங்கள் தொழுது வந்தால் கூட தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழப்படக்கூடிய இந்த சுன்னாக்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரத்யோகமாக சிறப்பு கூறப்பட்ட இந்த ரவாத்திபான சுன்னாக்களை நாங்கள் தொழுது வந்தால் என்று சொன்னார் ஒரு வருடத்திலே 4380 ரக்காத்துக்களை எங்களுக்கு தொழுவதற்கு முடியும். சுமாராக ஒருவர் 40 வருடம் இந்த முன்பின் சுன்னாக்களை பேணி தொழுது வரக்கூடியவர்களாக இருந்தார் என்று சொன்னார் அவர் 1,75,200 ரக்காத்துக்களை அவரால் தொழுது விட முடியுமான ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிட்டுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு சாதாரண ஒரு நன்மை அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், இறைவனுக்காக வேண்டி யார் ஒரு சஜதாவை செய்கின்றாரோ, இறைவனுடைய அந்த திருப்பொருத்தத்தை நாடி இறைவனுக்காக வேண்டி யார் ஒரு சஜதாவை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அடியான் செய்கின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சஜதா செய்வதனுடைய சிறப்பை பற்றி கூறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவர்க்கத்திலே அவனுக்கு ஒரு தரஜாவை உயர்த்துகின்றார். சுவர்க்கத்திலே ஒரு தரஜாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு உயர்த்திவிட்டு அவனுடைய பாவங்களில் ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி நஸாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு சஜதாவை செய்யக்கூடியவனுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு காணப்படுகின்றான்னு சொன்னார். அதாவது 40 வருடம் ஒரு அடியான் இப்படி தொழுகையை பேணி தொழக்கூடியவனாக இருந்தார். இந்த லட்ச ரக்காத்துக்களை வைத்து அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய அந்தஸ்திலே இருப்பான் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாளைய மறுமை நாளையிலே சுவர்க்கவாசிகளுக்கு மத்தியிலே பலவிதமான படித்தரங்கள் காணப்படுகின்றன. எல்லாரும் ஒரே படித்தரத்திலே இருக்க மாட்டார்கள். அதாவது இந்த சுன்னாவை செய்து வந்த ஒருவனுக்கு மத்தியிலும் இந்த சுன்னாவை செய்யாமல் பராமுகமாக இருந்து வந்தவனுக்கு மத்தியிலேயும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி காணப்படும். சுவர்க்கவாசிகளுக்கு காணப்படக்கூடிய ஒரே ஒரு கவலை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நான் ஏதாவது இன்னொரு நல்ல அமலை செய்திருக்க வேண்டாமா? இப்படி இருந்தால் என்னுடைய தரஜா, என்னுடைய அந்தஸ்து இதைவிட மேலான ஒரு இடத்திலே நான் இருந்திருப்பேன் என்று ஒவ்வொரு சுவர்க்கவாசியும் ஒவ்வொரு நேரமும் கவலைப்படக்கூடிய ஒரு அம்சம் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு தொழுகின்ற ஒரு முஃமினுக்கு மத்தியிலேயும் இந்த சுன்னாவை தொழுது வரக்கூடிய ஒரு முஃமினுக்கு மத்தியிலேயும் தொழாதவனுக்கு மத்தியிலேயும் எவ்வளவு பெரிய வேறுபாடு ஏற்படும் என்பதை நாம் எல்லாம்
இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அமல் ஒரு சாதாரண ஒரு அமல் கிடையாது. இறைவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஃபர்ல் தொழுகையில் நாங்கள் கோட்டை விடுவோமாக இருந்தால் அந்த கோட்டைகளை அடிக்கக்கூடிய ஒரு அமலாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபர்ல் தொழுகையை பொறுத்தவரை அதில் நாங்கள் பராமுகமாக இருந்தால், அதிலே ஏதாவது ஒரு கோட்டை விடுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதிலே விடக்கூடிய கோட்டைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்படுவோம். அப்படி தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த முன்பின் சுன்னாக்கள் நாங்கள் தொழுவது நாங்கள் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சுன்னாக்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இது அல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 12 ரக்காத்துக்கள் அல்லாமல் இன்னும் சில இதற்கு மேலாகவும் சில சுன்னாக்களை, அதாவது தொழுகைக்கு முன்னும் பின்னும் சில வக்துகளிலே தொழுது இருக்கக்கூடிய செய்தியை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யாரு அஸர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துக்களை தொழுகின்றாரோ அவளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு இரக்கம் காட்டட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். இது அஸருக்கு முன்னால் தொழப்படக்கூடிய 4 ரக்காத்துக்கள். 4 ரக்காத்துக்கள் அதை 2 அதாவது உடைத்துத்தான் தொழ வேண்டும். அப்ப அஸர் தொழுகைக்கு முன்னாலும் 4 ரக்காத்துக்கள் சுன்னத்து காணப்படுகின்றன. ஆனால் இந்த சுன்னத்தான இந்த 4 ரக்காத்துக்களும் இந்த ரவாத்திபான சுன்னாக்களில் இதில் அடங்க மாட்டாது. இது தனியாக சிறப்பு கூறப்பட்ட அஸருக்கு முன்னால் அதாவது சொல்லப்படக்கூடிய இந்த சுன்னத்தான தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இன்னொரு ஹதீஸிலே கூறி காட்டினார்கள், ஒவ்வொரு அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் அதாவது 2 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகை இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது மஹரிப் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துக்களும் இஷா தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துக்களும் தொழுவதும் ஒரு சுன்னத்தான அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகைக்கு பின்னால் தொழப்படக்கூடிய 4 ரக்காத்துக்கள், லுஹர் தொழுகைக்கு பின்னால் தொழப்படக்கூடிய இந்த 4 ரக்காத்துக்களுடைய சுன்னாவை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்களும் லுஹருக்கு பின்னால் 4 ரக்காத்துக்களையும் பேணி தொழுகின்றார்களோ அப்ப 8 ரக்காத்துக்கள். அப்ப இதுல சுன்னத்தான ராத்திபான தொழுகைகளுள் 6 ரக்காத்துக்கள் உள்ளே வருகின்றது. எனவே லுஹர் தொழுகைக்கு முன்னால் ராத்திபான சுன்னாக்களுள் 4 ரக்காத்துக்களை நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துக்களை தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதனோடு சேர்த்து இன்னும் 2 ரக்காத்துக்களை நாங்கள் சேர்த்து தொழுவோமாக இருந்தால் இதனுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, யார் லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்களையும் பின்னால் 4 ரக்காத்துக்களையும் யாரெல்லாம் தொழுது வருகின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரை நரகத்துக்கு ஹராமாக்குகின்றான், அவர் நரகம் நுழைய மாட்டார் என்கின்ற கருத்திலே அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே மௌலவி உங்களோட மியூட் ஆயிட்டு. எனவே எங்களுக்கு முடியுமான அளவு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சுன்னாக்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும். இறுதியாக ஒரு விடயத்தை கூறி நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட சிறப்புகளை கூறி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அமல்களை செய்வதை யாருக்கு லேசாக்கினார் சொன்னார். அல்லாஹ் எவனுக்கு நாடினானோ அவனுக்குத்தான் இந்த அமல்களை செய்வதை லேசாக்குகின்றார். எனவே லுஹருக்கு முன்னாலும் பின்னாலும் 4 ரக்காத்து தொழுதால் நரகம் அவனுக்கு ஹராமாக்கப்படும் என்று சிறப்பு வந்திருந்தாலும் இந்த அமலை எல்லாராலும் செய்ய முடியாது. இந்த அமலை
எல்லாராலும் செய்ய முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அமலை செய்வதை யாருக்கு லேசாக்கின்றான் சொன்னால் இந்த மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அடிப்படையிலே வாழக்கூடியவனுக்கு தான் இப்படிப்பட்ட அமல்களை செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா லேசாக்குகின்றார். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதிகம் இந்த அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று நாங்கள் இந்த அமல்களை என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று கூறி இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதாவது எங்களுடைய அமல்களை புரிந்து கொண்டு அதே போன்று இது போன்ற நல்ல அமல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகம் செய்வதற்கு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இன்றைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.